இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரம் நிறைந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் மணி மண்டபத்தை தாங்க பார்க்க போகிறோம். இது கன்னியாகுமரி திருநெல்வேலி போகிற ஹைவேல இருக்குங்க. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அங்கே இருக்குங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தாருங்க. இவர் பிறந்த தேதி 3/1/1760 பிறந்திருக்காரு. இவர் 2/2/1790 பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரராக பொறுப்பேற்கிறாரு. இவர் பொறுப்பெடுத்த அந்த நாட்களில் 1795 வெள்ளையர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. உங்கள் கோட்டை எல்லாவற்றையும் இடிச்சிட்டு உங்கள் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் அறிக்கை விடுறாங்க. இந்த அறிக்கைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5/9/1799 பாஞ்சாலங்குறிச்சி மேலே ஆங்கிலேயர்கள் படையெடுக்கிறாங்க. அப்போ தடவை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்களெல்லாம் முறியடித்து வெற்றி காண்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கிலேயர்கள் பீரங்கி தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ அவர் அதை எதிர்கொள்ள முடியாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறுகிறார். 39 ஆண்டுகள் தன் வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். அப்படிப்பட்டவரை சில நய வஞ்சகர்கள் ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுக்குறாங்க. அவரை காட்டி கொடுத்து கைது செய்யப்பட்ட நாள் 5/10/1799 கைது செய்கிறாங்க. விசாரணைக்காக அழைச்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் 16/10/1799 விசாரணையை தொடங்கி அன்னைக்கேவும் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தூக்கு மேடைக்கு போயிட்டு தாங்களுக்கு தானே கயிறை மாட்டிக்கிட்டு இறந்தும் போகிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். எவ்வளோ வீரம் நிறைந்தவர் பார்த்தீங்களாங்க. இப்போ மணிமண்டபத்துக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை ஓவியமாக வரைஞ்சி அங்கங்கே நல்லா மாட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சூப்பராக ஒரு சிலை வச்சுருக்காங்கங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது அதுவும். அதுக்கப்புறம் நாங்களுமே கோட்டைக்கு முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்ட இடங்க. எனக்குள்ளே ஒரு புளிய மரம் இருக்கும். அதில் தான் அவரை தூக்கில் போட்டாங்க. அந்த தூக்கு போட்ட அந்த புளிய மரம் கொஞ்சம் நாள்லேயேவும் கருகி போயிடுச்சுங்க. அந்த இடத்துக்கு வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இதை பார்த்துட்டு 47 சென்ட் இடத்த வாங்கி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு தூண் இந்த இடத்துல கட்டுறாருங்க. கட்டிட்டு இதை அரசாங்கத்திடம் ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2015 இந்த கோட்டையை கட்டியிருக்காங்கங்க. இந்த இடத்துல வீரம் விதைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த இடத்த எல்லாருமே அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.